இந்தியாவிலேயே மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆகிற படம் தான் ஜவான். ஸோ ஷாருக் கான் அவர்கள் இதுக்கு முன்னாடி தான் பத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர், இண்டஸ்ட்ரியிலேயே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஒன்று கொடுத்தாரு. ஸோ அவரோட அடுத்த படமுமே அதே மாதிரியே வேற லெவல் ட்ரெய்லரோட ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ அந்த படமே ஒரு 4 நாளில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸும் இதுவரையும் டே 1க்காக, அதாவது 4 நாளைக்கு முன்னாடியே இப்போவே ஒரு பெரிய நம்பரை இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்காக வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். அது எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது இல்லாமல் ஜெயிலர் படம் தொடர்ந்து, அதாவது 24வது நாள் நேற்று அதுலேயுமே ஒரு பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இருந்தாலும் இப்போ 7ஆம் தேதி ஓடிடியில் வரப்போகுது. இந்த ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் இந்த படத்தோட வசூல் குறையுமா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பேசுவோம். இது இல்லாமல் நேற்று 24வது நாள் வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாமல் இன்னும் நிறைய படங்களோட வசூலை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. And Virat Kohli getting India to the very end. It all boils down to the final delivery. 6 runs needed from the final ball. ஸோ ஆமாங்க, சூர்யா அவர்களோட 24 தான் இந்த படத்தில் வந்து மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்தியா தோக்குற மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். அதுக்கு ஹீரோயின் வந்து கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. அதனால் அதை வந்து டைம் ட்ராவல் பண்ணி கொஞ்சம் பின்னாடி போய் ஃப்ரீஸ் பண்ணி அந்த பாலெல்லாம் வந்து பிடிச்சி மலிங்காவை பிடிக்க விடாமல் பண்ணி, அதுக்கப்புறம் அங்கே போய் தோனி கூட ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வந்து இந்த அல்சாட்டியெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார் சூர்யா சார் அந்த படத்தில். ஸோ அதிலிருந்து அந்த மேட்சை டிவியில் பார்த்துட்டு இருக்க ஒரு ஃப்ரேம் தான் அது. அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வின் தாஸ், அப்புறம் அபிலாஷ், லியோ எடிட்ஸ் அப்படிங்கிறவர், அப்புறம் சாய்குமார், இது இல்லாமல் முகமது நாசர். ஸோ இந்த 5 பேர் தான் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூல்களை போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபு. ஸோ நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, அதை பண்ணிவிடுங்க. ஈக்குவலைசர் 3 அந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் 2,98,00,000 இந்தியா முழுக்க வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா $11 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 90 கோடி கிட்ட வருது. ஸோ அதுக்கடுத்து தான் டோட்டலாக இது வரையும் இந்தியாவில் வந்து 6,76,00,000, வேர்ல்டு வைடு $22.5 மில்லியன் வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வரையும் இந்த படம் 186 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்தியாவை பொறுத்த வரையும். ஸோ அதுக்கடுத்து தான் பெடூரு லங்கா 2012 அந்த படத்தோட டே 9 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 58,00,000, வேர்ல்டு வைடு 71,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் இது வரையும் 11,28,00,000, வேர்ல்டு வைடு 13,08,00,000. ஸோ இந்த படம் வந்து ஒரு பெட்டரான ஒரு வசூல் எடுத்திருக்கு. அதே மாதிரியே இந்த படம் ஒரு ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போய் ஒரு ப்ராஃபிட்டே எடுத்த படமாக அமைஞ்சிருச்சு. அப்புறம் RDX அந்த படத்தோட டே 9 கலெக்ஷன் மலையாள மூவி கேரளாவில் 3,58,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 6,05,00,000. நேற்று வந்து இந்த படம் ஓவர்சீஸில் ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேலே வந்து வசூல் எடுத்திருக்கு. ஸோ கேரளாவில் இதுவரையும் டோட்டலாக 9 நாள் கலெக்ஷன் 29,62,00,000, வேர்ல்டு வைடு 38,69,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமே ஒரு பெரிய வசூல். அப்புறம் ஓ மை காட் 2 டே 23 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1,61,00,000, வேர்ல்டு வைடு 1,83,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட இந்தியா கலெக்ஷன் 163,07,00,000, வேர்ல்டு வைடு 194,71,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் 200 கோடி வருமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் கதார் 2 அந்த படத்தோட டே 23 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 6,04,00,000, வேர்ல்டு வைடு 6,33,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இதுவரையும் டோட்டலாக இந்தியாவில் 551,46,00,000, வேர்ல்டு வைடு 640,71,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமே ஒரு பெரிய ஹிட்டு. அப்புறம் ட்ரீம் கேர்ள் 2 அந்த படத்தோட டே 9 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 7,35,00,000, வேர்ல்டு வைடு 8,05,00,000. இதுவரையும் இந்தியாவில் 86,72,00,000, வேர்ல்டு வைடு 101,21,00,000. 100 கோடியை இந்த படம் வந்து கடந்துருச்சு. ஒரு பெரிய வெற்றி படமாக இந்த படமே அமைஞ்சிருச்சு. அப்புறம் கிங் ஆஃப் கோதா அந்த படத்தோட டே 9 கலெக்ஷன் கேரளாவில் 41,00,000, வேர்ல்டு வைடு 54,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 18,90,00,000, வேர்ல்டு வைடு 41,97,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் கேரளாவிலேருந்து, அதாவது மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு பெரிய பட்ஜெட் படமாக வந்தது. பேன் இந்தியா ஃபில்மாக வந்தது. எல்லா இடத்துலையுமே பெரிய ஓப்பனிங்கும் இருந்தது. ஆனால் படம் கண்டென்ட் சரியில்லாதுங்கிற பட்சத்துக்கு அது அப்படியே கம்மியாயிடுச்சு. அதுக்கடுத்து தான் இந்த வாரம் ரிலீஸ் ஆன சில தமிழ் படங்கள். அதில் வந்து பரம்பொருள் அந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் வந்து 37,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 42,00,000.
ஸோ முதல் நாளை விட 2வது நாள் பெட்டராக இருக்குது, படம் பார்த்தவங்களும் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ஆள் நீங்களும் படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் 60 லட்சமும் வேர்ல்டு வைடு 67 லட்சம் டோட்டலாக 2 நாள் வசூல் எடுத்திருக்கு. ஸோ ரங்கோலி அப்படின்னு ஒரு படம், அந்த படத்தோட Day 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 7 லட்சம், வேர்ல்டு வைடு 8,50,000 வந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு Day 2. ஸோ 2 நாள் சேர்த்து வேர்ல்டு வைடு 16,50,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு மோசமான வசூல் தான். ஸோ பெரிய ப்ரொமோஷன் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ ஏதாவது ஒன்று பெருசாக பண்ணியிருக்கணுங்க. படம் நல்லா இருக்குங்கிற பட்சத்துக்கு அட்லீஸ்ட் வேர்ட் ஆஃப் மவுத்லையாவது இந்த படம் ஹிட் ஆகணும். ஸோ 2வது நாளுமே நடக்கலை, வரப்போகிற நாட்களில் ஏதாவது நடக்குதான்னு பார்க்கலாம். அப்புறம் லக்கி மேன் Day 2 கலெக்ஷன் 38 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் வேர்ல்டு வைடு 41 லட்சம். ஸோ 63 லட்சம் இதுவரையும் டோட்டலாகவும், வேர்ல்டு வைடு 69 லட்சம். ஸோ இந்த படமே Day 1ஓட Day 2 ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது, ஆனால் இது பத்தாது. அப்புறம் கருமேகங்கள் கலைகின்றன, அந்த படத்தோட Day 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 18 லட்சம், வேர்ல்டு வைடு 20 லட்சம். மீதி சொன்ன நான் படங்களாவது ஏதாவது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது, இந்த படம் சுத்தமாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஸோ இதுவரையும் தமிழ்நாட்டில் 34 லட்சமும், வேர்ல்டு வைடு 39 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 4.5 கோடி. அப்புறம் கிக்கு, அந்த படத்தோட Day 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 47 லட்சமும், வேர்ல்டு வைடு 54 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு Day 2. ஸோ நல்லா இல்லை, மொக்கையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு கூட Day 1ஓட Day 2 ஓரளவுக்கு போயிருக்கு. ஆனால் இது கூட இந்த படத்துக்கு பத்தாது. இதுவரையும் தமிழ்நாட்டில் டோட்டலாக 84 லட்சமும், வேர்ல்டு வைடு 95 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்த படம். இந்த படத்தோட பட்ஜெட் 7 கோடி. அப்புறம் குஷி, அந்த படத்தோட Day 2 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 14 கோடி 88 லட்சம், தமிழ்நாட்டில் வந்து 1 கோடியே 6 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 47 லட்சம், கேரளாவில் 4 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 34 லட்சம், ஓவர்சீஸில் 4 கோடியே 88 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு 22 கோடியே 67 லட்சம் இந்த படம் வந்து இதுவரையும் வந்து வசூல் பண்ணியிருக்கு Day 2. ஸோ அப்புறம் குஷி படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 23 கோடியே 46 லட்சமும், தமிழ்நாட்டில் 2 கோடியே 25 லட்சமும், கர்நாடகாவில் 2 கோடியே 98 லட்சம், கேரளாவில் 9 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 58 லட்சம், ஓவர்சீஸில் 11 கோடியே 82 லட்சம். ஸோ நேற்று செகண்ட் டே ஓவர்சீஸில் கொஞ்சம் சூப்பராக வந்து வசூலாகிருக்கு. ஸோ அப்புறம் வேர்ல்டு வைடு 41 கோடியே 18 லட்சம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த படம் தேட்ரிக்கல் பிஸ்னஸ் நடந்தது, தேட்ரிக்கல் ரைட்ஸ் போனது அப்படிங்கிறது 52 கோடி. ஸோ இந்த படத்துக்கு தேட்ரிக்கல் ஷேர் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேர்ல்டு வைடு 52 கோடி ஷேர் மட்டுமே வரணும். அப்படின்னா குறைஞ்சது இந்த படம் 90 கோடிக்கு மேலே வசூல் பண்ணணும். ஸோ 2 நாளில் 41 கோடிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய வசூல் தான். ஸோ அதை இனிமேல் வரப்போகிற நாட்கள்லையும் இதை அப்படியே இதை வந்து கடைப்பிடிச்சு அப்படியே அந்த மாதிரியே வசூல் போகுதா இல்லையாங்கிறதையும் நம்ம வரப்போகிற நாட்களில் பார்க்கலாம். அப்புறம் ஜெயிலர் படத்தோட Day 23 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 84 லட்சம், அப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவில் 26 லட்சம், கர்நாடகாவில் 25 லட்சம், கேரளாவில் 48 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 6 லட்சம், ஓவர்சீஸில் 66 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 55 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இதுவரையும் டோட்டலாக தமிழ்நாட்டில் 180 கோடியே 51 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 70 கோடியே 8 லட்சமும், கர்நாடகாவில் 55 கோடியே 75 லட்சம், கேரளாவில் 51 கோடியே 38 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 12 கோடியே 51 லட்சம், அப்புறம் ஓவர்சீஸில் 201 கோடியே 89 லட்சம், வேர்ல்டு வைடு 572 கோடியே 12 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 190 கோடி. இந்த படம் தியேட்டர்கள் பிஸ்னஸ் நடந்ததுங்கிறது 129 கோடிக்கு. இந்த படத்துக்கு வந்த ஷேர் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாரையுமே வாழ வச்சுருக்கு. ரெண்டாவது, இதுதான் இருக்கிறதுலே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே அதிக ப்ராஃபிட்டு. நான் சொல்கிறது நம்பர் வைஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து இன்ஃப்ளேட் பண்ணி கொஞ்சம் பின்னாடி போனோம்னா அது நிறையா படங்கள் இருக்கும். ஸோ நம்பர் வைஸ் இதுதான் இப்போதைக்கு நம்பர் 1. ஸோ அதிகமாக 160 கோடி கிட்டே இந்த படம் வந்து ப்ராஃபிட் மட்டுமே வந்திருக்கு, ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட். அதே மாதிரியே இந்த படம் இப்போ ஓடிடியில் 7ஆம் தேதி வருது. அந்த 7ஆம் தேதி ஓடிடியில் வர்றதுனால இந்த படம் வசூல் ரீதியாக பாதிக்கப்படுமா? இப்போ ஓரளவுக்கு பாருங்களேன், இப்போ 2 கோடி கிட்ட வந்து வசூலாகிக்கிட்டு இருக்கு, 3 கோடி கிட்ட வசூல் ஆகுதுன்னு வைங்களேன். இப்போ ஓடிடியில் வந்துருச்சுன்னா எல்லாரும் அதில் பார்க்குறதுக்காக உட்காந்துருவாங்கல்ல, எல்லாரும் தேட்டருக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ சில படங்கள் மட்டும்தான் அதையும் தாண்டி, அதாவது ஓடிடியும் தாண்டி ஓடிடியில் ரிலீஸ் ஆனாலுமே அதையும் தாண்டி தேட்டரில் வந்து கொண்டாடின படங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஜெயிலர் கொண்டாடப்படுதா இல்லையா அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த படம் இந்த 24 நாளில் எடுத்த வசூல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம், ஏன்னா அவ்வளோ பேரை வாழ வச்சிருக்கு. ஸோ இதை தான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கடுத்ததான் ஜவான். ஸோ ஜவான் அப்படிங்கிற இந்த படம் வந்து ஷாருக் கானுக்கு இப்போ தான் பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒரு பெரிய
ஹிட்டு, சாதாரண ஹிட்டு கிடையாது. ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்த பாலிவுட்டை மறுபடியும் எழுப்பி தட்டி, அதுவும் சாதாரணமாக வந்து எந்திரிச்சு வரல, வேறு லெவலில் வந்து ஒரு பாலிவுட்டுக்கு வந்து கம்பேக் கொடுத்ததுக்கு பட்டான் முக்கியமான காரணம், ஷாருக் முக்கியமான காரணம். ஸோ அதே மாதிரியே இப்போ ஜவான் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதும் சரி, இந்த படத்தில் வரக்கூடிய அந்த இதுக்கு முன்னாடி வந்து அந்த கிளிம்ஸாக இருக்கட்டும், போஸ்டராக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக வந்து ஹைப்பை ஏற்றுது இந்த படத்துக்கு. அதுவும் விஜய் சேதுபதி ஒரு பக்கம் இந்த படத்தில் பயங்கரமாக மிரட்டியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஹிந்தி படம் தான். ஆனால் இந்த படத்தில் டைரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ், அதே மாதிரியே மியூசிக் டைரக்டர் தமிழ், அதே மாதிரியே ஹீரோயின் தமிழ், வில்லன் தமிழ். ஸோ இந்த படம் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து ஒரு தமிழ் படமாகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பெரிய பிஸ்னஸ் தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. இதுவரை எந்த ஒரு ஹிந்தி படமுமே தமிழ்நாட்டில் இந்த ரேட்டுக்கு விற்கப்பட்டதே கிடையாது. அவ்வளோ பெரிய விலைக்கு வாங்கியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் எத்தனை பேர் வந்து ஜவானுக்கு வந்து புக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இந்த படம் முதல் நாள் வசூல் அப்படிங்கிறது எவ்வளோ எடுக்கும் அப்படிங்கிறதோட உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்டில் போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜவான் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸை பார்த்துருவோம். சேட்டலைட் ரைட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 85 கோடிக்கு இந்த படம் வந்து போயிருக்கு. டிஜிட்டல் ரைட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 130 கோடிக்கு போயிருக்கு, ஒரு பெரிய விலைக்கு போயிருக்கு. அப்புறம் மியூசிக் பார்த்திங்க அப்படின்னா 36 கோடி, தமிழ்நாட்டில் 35 கோடி, அப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவில் 15 கோடி, கர்நாடகாவில் 15 கோடி, கேரளாவில் 14 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 155 கோடி, ஓவர்சீஸில் 105 கோடி. ஸோ டோட்டலாக 590 கோடி, கிட்டத்தட்ட 600 கோடி கிட்ட ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் மட்டுமே நடந்திருக்கு. அதுலேயும் தமிழ்நாட்டிலையும் கேரளாவையும் சேர்த்து கோகுலம் அவர்கள் தான் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் கமிஷன் பேஸில் வந்து நம்ம ரெட் ஜெயண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெட் ஜெயண்ட் அப்படிங்கும்போது மோஸ்ட்லி எல்லா தேட்டரையும் அவங்க வந்து அக்யூரேட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரியே அவங்க வேறு லெவலில் ரிலீஸ் பண்ணுவாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அந்த கலெக்ஷனு, ஸோ அது ஷேர் எல்லாமே வேறு லெவலில் வந்துடும். ஸோ அதுக்கடுத்து தான் ஜவான் படத்தோட இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங் ரிப்போர்ட் எவ்வளோ அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது டே 1 மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். டே 2, டே 3, டே 4 அது புக் ஆனதெல்லாம் நம்ம பார்க்க போகிறதுல அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வரல. டே 1 வரையும் இது வரையும் நான் 3ஆம் தேதி இந்த 4 மணி மேலே ஆகிடுச்சு. அது வரையும் நான் எடுத்த டேட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் சத்தியமாக நம்பவே மாட்டீங்க, என்னடா இன்னும் 3 நாள் இருக்குது அதுக்குள்ளே இவ்வளோ கோடிக்கு வந்து புக் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் வாயை பொழக்கிற அளவுக்கு ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் 87 லட்சம் இந்த படம் வந்து இது வரையும் டே 1க்காக கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 15 லட்சம், கேரளாவில் 17 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 92 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 9 கோடியே 14 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 9 கோடியே 14 லட்சம்னா இதில் வந்து மகாராஷ்டிரா 2 கோடியே 61 லட்சம், டெல்லியில் 2 கோடியே 27 லட்சம், வெஸ்ட் பெங்காலில் 1 கோடியே 71 லட்சம், அப்புறம் உத்தரப்பிரதேசில் 1 கோடியே 8 லட்சம், அப்புறம் குஜராத்தில் 74 லட்சம், ராஜஸ்தானில் 59 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே வந்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் அங்கங்கே பெரிய பெரிய நம்பரை வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. முக்கியமாக மகாராஷ்டிராலேயும் டெல்லியிலையும் வெஸ்ட் பெங்காலில் வந்து பெரிய நம்பரை இந்த படம் வந்து ஆல்ரெடி புக்கிங்கில் வந்து நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 9 கோடியே 14 லட்சம் வருது. அப்புறம் ஓவர்சீஸில் $407K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு இது வரையும். ஸோ இது வந்து 3 கோடியே 38 லட்சம் வருது. ஸோ டோட்டலாக 17 கோடியே 63 லட்சம் இது வரையும் டே 1 கலெக்ஷன் எடுத்திருக்கு. இப்போவே 17 கோடி அப்படின்னா இந்த படம் 100 கோடிக்கு மேலே அடிக்கிறதுக்கு எல்லா பாசிபிளுமே இருக்குது. இன்னும் ஒரு 3 நாள் பாக்கி இருக்குது. அப்படின்னா இந்த அட்வான்ஸ் புக்கிங்லேயே டே 1க்கு மட்டுமே 50 கோடியை நெருங்கிடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 110-120 கோடிக்கு மேலே டே 1 கலெக்ட் ஆச்சுன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு உண்மையிலே இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த ஹீரோவுக்கு இதுக்கு முன்னாடி படம் ஒரு பெரிய ஹிட்னா சாதாரண ஹிட் கிடையாது, மொத்த இண்டஸ்ட்ரியுமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு ஹிட்டு. இதுவரையும் ஓவர்சீஸில் எந்த ஒரு இந்திய திரைப்படமே, அதாவது சைனா அல்லாத வேறு எந்த திரைப்படமுமே வந்து எடுக்க முடியாத ஒரு கலெக்ஷனை இந்த படம் 360 கோடி கிட்ட எடுத்தது. ஸோ இந்த ஜவானுமே அந்த மாதிரி ஒரு பெரிய ஓப்பனிங் அங்கே இருக்கும். ஸோ அப்புறம் வந்து இதை வந்து ஒரு முக்கியமாக ஒரு சவுத் இந்தியன் டேரக்டர் அங்கே பெரிய ஹிட்லாம் கொடுத்துருக்காருப்பா அங்கே இருக்க ஸ்டாரை வச்சு, இங்கே வந்து அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற இன்னொரு எதிர்பார்ப்புமே இருக்கும். அதை வந்து ட்ரெய்லரை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது, போய் மிரட்டி விட்டுருக்காரு. ஸோ அனிருத் அவர்களோட பாட்டு மட்டும் அங்கங்கே கொஞ்சம் நம்மளுக்கு வந்து என்னடா இது இப்படி பண்ணி விட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே மேபி அந்த பிஜிஎம்லாம் கலக்கியிருக்காரு.
அது எல்லாமே ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. அதே மாதிரியே நயன்தாரா ஒரு பக்கம் விஜய் சேதுபதியை பார்க்கும்போது பயங்கரமாக மிரண்டு போயிடுவீங்க அப்படின்னு அந்த படக்குழுவே சொல்கிறாங்க. அந்த எடிட்டரே வந்து நான் வந்து விஜய் சேதுபதியோட அந்த போஸ்டர்லாம் எடிட் பண்ணும்போது பயமாகவே இருந்தது அப்படின்லாம் சொல்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு உண்மையிலே மிரட்டி விட போகிறாருங்கிறது க்ளீனாக தெரியுது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மொத்தமாக தமிழ் ஆளுங்க தான் அங்கே இருக்காங்க. முக்கியமான ஆளுங்க நான் சொல்கிறது அனிருத், அட்லி, நயன்தாரா, விஜய் சேதுபதி. ஸோ நம்ம ஷாருக் கான் வந்து ஒரு தமிழ் படத்தில் வந்து ஹீரோவாக நடிக்கிற மாதிரி தான் இது இருக்குது. ஸோ ஆனாலுமே இதை ஒரு பாலிவுட்டாக தான் நம்மளால் கன்சிடர் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ஒரு பாலிவுட் ப்ரொடியூசர் எடுக்கிற படம். ஸோ எந்த ப்ரொடியூசரை வச்சு தான் அது பாலிவுட்டா, கோலிவுட்டா, டோலிவுட்டா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு ஜவான் அப்படிங்கிறது எவ்வளோ Day 1 கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். லைஃப் டைம் இந்த படம் வந்து பட்டான் கலெக்ஷன் தான் பிரேக் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எத்தனை பேர் புக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.